உள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இது வந்து நான் சொல்கிறேன், இதுக்குள்ள அப்புறம் வரேன். அதை வச்சு அப்படின்னா டக்குன்னு வாங்க, அதுக்கு ஒரு பேக் தருவாங்க. அந்த பேக் அதை விட வேறு மாதிரி இருக்கும். பூருக்கிழமை ஒரு பேக் துணி வச்சு அரைச்சோன்னா விடுவோம். அது மாதிரி இருக்கும். டிசிஎஸ் பற்றி ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. Hey guys, welcome back to new video. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசிஎஸ் பேக் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நான் முன்னாடியே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து கவர் பண்ணி ஒரு பேப்பரில் வரும். இங்கே நம்ம வீட்டுக்கு தான் வரும். ஜாயின் பண்ணி ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கும் போதே முடிய போகிற அந்த சமயத்தில் ட்ரைனிங் வந்து 1.5 மாதம் இருக்கும். அது முடிய போகிற டைமில் வரும் பேக். எனக்கு வந்து முன்னாடியே வந்துருச்சு, வந்து கவர் போட்டு வந்துச்சு. அதெல்லாம் பிரித்து பார்த்துட்டேன். பட் ஆனால் மறுபடியும் அன்பாக்ஸ் பண்ண வரேன் வீடியோவில். முதல்ல இந்த பேக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த பேக்கில் லேப்டாப்பு, சார்ஜரு, ஃபோன் பாக்ஸு மட்டும் தேவைப்படாது. ஆனால் இருக்குது, கொடுத்த பார்சல் அன்பாக்ஸில் மட்டும் இருக்குது. அது மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பேக்லாம் நல்லா குவாலிட்டியாக நல்லா தான் இருக்குது. மழை பெஞ்சாலும் நமக்கு வந்து நனையாது. பஞ்சு உள்ளே இல்லை, அதனால் மழை பெஞ்சாலும் வெளியில் தண்ணி போகாதுன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குது. இங்கே ஆப்ஷன்ஸும் நிறையா கொடுத்துருக்காங்க. நான் இந்த இடத்துல ஒன்று சின்னதாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வெளியிலேயுமே ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த டிசிஸும் போட்டிருக்காங்க. இந்த இடம் வரைக்கும் வெளியிலேயும் ஒரு இது கொடுத்துருக்காங்க, உள்ளேயும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல சின்னதாக ஒன்று இது எதுக்கு தள்ளி காசு வச்சுருக்காருன்னு சொல்கிற காசு அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது எனக்கு தெரிஞ்ச காசாக தான் இருக்கும். இந்த இடத்துல மேபி நம்ம டிஃபன் பாக்ஸ் மாதிரி வைக்கலான்னு நினைக்கிறேன். அது பட்ஜெட்டில், ஆனால் உள்ளே வைக்க முடியாது. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. உள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இது வந்து நான் சொல்கிறேன், இதுக்குள்ள அப்புறம் வரேன். உள்ளே என்னென்னா, இந்த இடத்துல ஒரே வச்சுட்டு தானே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம லேப்டாப் வச்சுக்கலாம். அதனால் லேப்டாப் இருக்குது. பட் லேப்டாப் வச்சுனா இது வந்து ஃபுல்லாக இது வரைக்கும் வந்துருக்கு. சார்ஜர் வச்சேன்னா இது வந்து இன்னும் இப்படி இருக்குது. லேப்டாப்பே சார்ஜர் வச்சுட்டு டிஃபன் பாக்ஸ் நான் இதை வச்சேன் அப்படின்னா டக்குன்னு சவுண்டு கேட்குது. நான் நடக்கும்போது லேப்டாப் வந்து இப்போது பேக் மாட்டிக்கு நான் நடக்கிறதுனால சார்ஜர் போய் டிஃபன் பாக்ஸில் படுறதுனால சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நல்லா இருக்கும். அது சவுண்டு கேட்கக்கூடாது. நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க சம்பளம் தரணும். ஆனால் அதை வந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்து போய் தான் ஆகும். அப்புறம் இன்னும் என்ன இருக்குதுன்னா, பின்னாடி இங்கே ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இது என்ன அப்படின்னா, வெறும் பேக் மாதிரி எடுத்துகிட்டு போட்டு இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. உள்ளே எல்லாமே வச்சுட்டு இருக்கோம். ரொம்ப அப்படியே வச்சு அப்படியே கன்ஜஸ்டடாக அப்படியே இந்த ஒரு துணியை வச்சு அடக்கணும். இந்த இருக்க மாதிரி இருக்குது, இப்படி இருக்க மாதிரி இருக்குது. இதை வச்சு நான் மாட்டிட்டு போனால் அது வந்து காமெடியாக இருக்குது. ஆக்சுவலாக லேப்டாப் வந்து தருவாங்க டிசிஸில். ட்ரைனிங் முடிச்சு ப்ராஜெக்ட் பண்ணி தருவாங்க. அதுக்கு ஒரு பேக் தருவாங்க. அந்த பேக் அதை விட வேறு மாதிரி இருக்கும். லேப்டாப்பே வேறு பழசாக இருக்கும். அது லேப்டாப் ஆனது 6 நாள் ஆகும். அது மாதிரி இருக்கும் லேப்டாப்பு. அந்த கொடுக்குற பேக் அதுக்கு மேலே பேக்கே மோசமாக இருக்கும். பேக் யாரும் வாங்கி யூஸ் பண்ணி அவங்க கொடுத்து அவங்க தோக்கி அவங்க அழுக்காகும். அப்புறம் இது நல்லா இருக்கும். அந்த இது கூட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வாட்டர் பாட்டில். வாட்டர் முன்னாடி பிரிச்சுட்டேன். வாட்டர் முன்னாடி பிரிச்சுட்டேன். பாட்டிலே டிசிஎஸ் அப்படின்னு சொல்லி பாட்டிலே போட்டிருக்காங்க. பாட்டிலாம் நல்லா தான் இருக்காங்க. வீட்டில் வேலை யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸில் எடுத்துக்க முடியுமான்னு தெரியல. ஆஃபீஸ் எடுத்து போனால் இந்த பேக்கில் எடுத்துக்க முடியாது. நமக்கு வேறு பேக் அவங்க லேப்டாப் கொடுக்குறாங்களா அந்த பேக்லேயும் கூட நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்துக்க முடியும். நம்மளாம் எடுத்து போகிற பாட்டில் எடுத்துப்போம். நல்லா தான் இருக்குது. பாட்டிலும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஒரு டைரி, சின்னதாக ஒரு டைரியும் பற்றி தான் வெளியில் நம்ம போட்டிருக்கு. உள்ள சும்மா வந்து எம்டி பேஜஸ் தான் இருக்குது. டைரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதெல்லாம் ஆக்சுவலாக ட்ரைனிங்லேயே நம்மள்கிட்ட வந்து அட்ரஸ்ஸு இதெல்லாம் வாங்கி அனுப்புவாங்க நினைக்கிறேன். ஆமாம், நம்ம ரிலேட்டிவ்ஸ்லேருந்து பண்ணி அனுப்புவாங்க. இது வரத்துக்கு நம்ம போய் ஒரு 1.5 மாதத்துக்கு தான் அது வரும். ப்ராஜெக்ட் போனதுக்கப்புறம் அது இந்த ட்ரைனிங்லாம் முடிஞ்சதுக்கு தான் நமக்கு லேப்டாப் வரும். இப்போதைக்கு இதுதான் வந்திருக்கு. ஆனால் இது பத்திரமா வீட்டில் தான் இருக்குது. ஆனால் இது வந்து தேவைப்படாது. உங்களுக்கு எடுத்துக்க முடியாது. ஒரு லேப்டாப் தான் வச்சுட்டு போகலாம். நோட் நம்ம எடுத்துக்க மாட்டோம். லேப்டாப் மட்டும் வச்சுட்டு போகிறது அதை எடுத்துட்டு போகலாம். மற்றபடி லேப்டாப்பு, சார்ஜரு, மவுஸு, டிஃபன் பாக்ஸு, நோட்டு நம்ம வச்சு எடுத்துட்டு போக மாட்டோம். இதெல்லாம் வச்சோம்னாலே பேக் வந்து பூருக்கிழமை பேக் துணி வச்சு அரைச்சோன்னா விடுவோம். அது மாதிரி போட்டுட்டு நடந்தவங்க வச்சு இழுக்கும். ஹைட்டுக்கும் வேறு எனக்கு பத்தவும் இல்லை. எங்கேயும் தான் ஸ்கேம் போகணும்னு நினைக்கிறேன்.
அவ்வளோதான் என் வீட்டுக்கு போகிறது ஓகே கரெக்டு தான் ஹைட்டு. ஆனால் அது நம்ம வெறும் பேக் மாட்டிக்கும் போது அழகாக இருக்கும் உங்களுக்கு. இப்படியே இருக்கும் போது மாட்டிக்கும் போது இதெல்லாம் உள்ளே வச்சுட்டு லேப்டாப் எல்லாம் வச்சு மாட்டினா நல்லா இருக்குது. ஓகே பாய்ஸ்க்கு எதுவும் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் செட் ஆகாது பார்த்து நல்லா இருக்க மாதிரி இருக்காதுல்ல எல்லாருமே. நினைக்கிறேன் அதான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். மற்றபடி இவ்வளோதான் இந்த டிசிஎஸ் கிட் இவ்வளோதான். இந்த லேப்டாப் கிட்டு அது லேப்டாப்புக்கும் லேப்டாப் பேக் எல்லாம் நம்மளே லேப்டாப் வாங்கிக்கலாம் பார்த்துருக்கீங்க. அது ஒன்றும் பெருசாக இல்லை. இவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். டிசிஎஸ் பற்றி ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தாலும் கேளுங்க சொல்கிறேன். அவ்வளோதான் கைஸ். டாடா பை பை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.